அப்போ எப்படி அதிமுக போனாங்கன்னு சொல்றதே தவறு. அதிமுக வெளியேற்றப்பட்டவர். அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கட்சியில மூத்த தலைவர், இளைய தலைவர்லாம் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் யாரை தூக்கி வச்சாலும் அவங்க தலைவர். தூக்கி கீழே போட்டா அவங்க குப்பை. அவருடைய சொந்த செல்வாக்குன்னா இன்னைக்கு அவரு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட உடனே கோபிச்செட்டிப்பாளையம் திரண்டு அவர் பின்னால வந்திருக்கணும்ல. டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அவர் வேற ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை கொண்டாடாம அவர்களுடைய தொண்டர்கள் நாட்டில் வாழ முடியுமா? வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் சார். செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இதனால அதிமுகக்கு பலவீனமாக தான் இருக்கும், தாவேக்காக்கு பலமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, இப்போ நீங்க இந்த சொல்ற நேரத்தில் அவர் இணைஞ்சிட்டு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? அதிமுகக்கு பலவீனமானதா இருக்கு. இல்லை, அதுக்கு முன்னால் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைஞ்சிட்டாருன்னு சொன்னீங்க. அது அதிமுக பலவீனப்படுத்துவான்னு கேட்டீங்க. அவர் எந்த கட்சியிலிருந்து சேர்ந்தாரு? இல்லம்மா, நீங்க கேட்டீங்கல்ல, அந்த கட்சியில போய் இணைஞ்சாருன்றது உண்மை. எந்த கட்சியில இருந்து போனாரு? அதிமுக இருந்து நாங்க அவரை நீக்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அப்போ எப்படி அதிமுக போனாங்கன்னு சொல்றதே தவறு. அதிமுக வெளியேற்றப்பட்டவர். அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரும் அவரை சார்ந்தவர்கள் நீக்கப்பட்டார்கள். நீக்கப்பட்டதுனால அவர் எங்க போனா எங்களுக்கு என்னம்மா? அது நீக்கப்பட்டிருந்தாலும் அவர் மூத்த தலைவர் அப்படின்ற மூத்த தலைவர் இல்லம்மா. ஒரு கட்சியில மூத்த தலைவர், இளைய தலைவர் எல்லாம் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் யாரை தூக்கி வச்சாலும் அவங்க தலைவர். தூக்கி கீழே போட்டா அவங்க குப்பை. அதனால அவர் மூத்த தலைவர்னா ஒருத்தருக்கு வயசாயிட்டதுனாலயோ அல்லது தொடர்ந்து ஒரு பதவியிலே இருந்ததுனாலயோ அவர் இந்த கட்சியை காப்பாத்திட்டு இருக்காருன்னு அர்த்தமா என்ன? அதிமுகவை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது சார். அதிமுக அவரை காப்பாத்துச்சு. அதிமுக அவரை காப்பாத்துச்சு. ஒரு தொகுதியில கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு தொடர்ந்து வெற்றி பெற்றாருன்னா அவரால் வெற்றி பெறல. அதிமுகவினுடைய செல்வாக்கு மிக்க தொகுதின்றதுனால வெற்றி பெற்றாரு. இன்னும் சொல்ல போனா அவர் போய் தேர்தல் நேரத்துல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டது கூட இல்லை. அவர் அம்மா கூட சுற்றுப்பயணம் போயிருவாரு. அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள், நான் முடிச்சிடுறேம்மா, தொண்டர்கள் தான் போய் வீடு வீடா அவருக்காக ஓட்டு கேட்டு அவரை ஜெயிக்க வச்சோம். அதனால வெற்றி அவருக்கானது இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கான வெற்றி அதிமுகவினுடைய வேட்பாளர் அவர் நின்னதுனால கிடைச்ச வெற்றி. அவருடைய சொந்த செல்வாக்குன்னா இன்னைக்கு அவரு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட உடனே கோபிச்செட்டிப்பாளையம் திரண்டு அவர் பின்னால வந்திருக்கணும்ல. அதனால அதை இன்னைக்கு போய் தாவேக்கால சேர்ந்திருக்காரு. எத்தனை பேர் அவர் பின்னால் போய் நிக்கிறாங்க? அதிமுக வெளியேற்றப்பட்டவர்கள் வேற போக்கின்னு இல்லாம போயிருக்காங்களே ஒழிய அதிமுகவிலிருந்து யாராவது அவர் கூட்டு போனாரா? இன்னைக்கு அதிமுகல இருந்து இப்ப 100க்கும் மேற்பட்டவர்கள் அவர் கூட போயிருக்காங்கன்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. நீங்க 100க்கும் அவர் பேட்டி கொடுத்தாரு, அதை பாருங்க. அதுல பின்னால் எத்தனை பேர் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதிமுகவில் வெளியேற்றப்பட்டவர்கள். இவருடைய நடவடிக்கைகள் கட்சிக்கு எதிராக இருந்த நேரத்தில் அவரை ஆதரிச்சாங்கன்ற காரணத்துக்காக வெளியேற்றப்பட்ட அவங்களா ஒரு சிலர் நாங்க இவரை ஆதரிக்கிறோம்னு சொல்லி பொறுப்புகளை ராஜினாமா பண்றதா பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் செய்தி பரப்பினாங்க. அதனால அவங்க நீக்கப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டவரா இருந்தாலும் அவர் அரசியல்ல நல்லா தெரிஞ்சவர். வரலாறு அவருக்குன்னு ஒரு வரலாறு. என்ன வரலாறு தெரியும்? அவரை விட நான் சீனியர்மா. 72ல நானும் அதிமுக இருந்தேன். எனக்கு தந்த வாய்ப்பை நான் சரியா ஊடகங்கள்ல நான் பேசிட்டு இருந்தேன். புரட்சி தலைவி அம்மா காலத்துல அதை செஞ்சேன். அதனால நான் ஊடகங்களால என்ன தெரியுமா ஒழிய அவருக்கு அது மாதிரி ஒரு பதவி தொடர்ந்து பதவிகள் கொடுத்ததுனால அவர் தெரியப்பட்டாரு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவர் பேட்டியை நான் பார்த்தேன். என்ன சொல்றாரு? புனிதமான ஆட்சி அமைக்க போறேன்றாரு. அப்போ அந்த அவர் பேட்டி முடிஞ்ச உடனே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அங்கே ஊடக நண்பர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் புனிதமான ஆட்சியை இனிமேல் அமைக்க போகிறோம், ஒரு மாற்று ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிறீங்களே, அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி புனித ஆட்சி இல்லையா? புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி புனித ஆட்சி இல்லையான்னு அந்த தலைவர்களை பற்றி நான் குறை சொன்னேன்னா அப்படி இல்லைன்னா அவர் ஏதோ சொல்கிறாரு.
நான் கேட்குறேன், புனிதமான ஆட்சி புதுசாக அமைக்க போகிறவர் இன்றைக்கி தான் அந்த சிந்தனை அவருக்கு வந்திருக்குன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் 4 வருஷம் 2 மாதம் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லையா? இவர் அதாவது அவர் செஞ்சதெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் எனக்கு இந்த கட்சி வந்து உறுப்பினர் கூட இல்லாமல் அனுப்பிடுச்சுன்றாரு. அது காரணம் யாரு? அவருடைய நடவடிக்கை. நீங்கள் சொன்னீங்க, ஒரு மூத்த தலைவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, இந்த கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு, கட்சியில் பல பொறுப்புகளை வகிச்சிருக்காரு. அவ்வளோ மூத்த அமைச்சர் ஒரு சாதாரண தொண்டனுக்கு அறிவு கூட இல்லாமல் தானே இருந்தார். இந்த கட்சியில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு கட்சினா எல்லா கட்சியும் அந்த கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும். அப்படி இருக்கு சொல்ல இவர் போய் ஒருங்கிணைக்க போறோன்னு ரோட்ல நின்றுட்டு சொல்றாரு, பத்திரிகாரங்கிட்ட சொல்றாரு. இவர் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ அல்லது பொதுக்குழுவிலையோ செயற்குழுவிலையோ சொல்ல வேண்டிய செய்தியை, அல்லது நட்பு முறையில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொல்ல வேண்டிய செய்தியை ப்ரெஸ்ல போய் சொன்னார்னா இவர் எப்படி கட்சி கட்டுப்பாட்டை நான் 10 நாள் கெடு விதிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதெல்லாம் ஒன்றும் வந்து இந்த கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்காதனால அவரை வெளியேற்றினோம். அதனால அவராக தான் அந்த முடிவை தேடிக்கிட்டாரே தவிர, இப்போ இன்னைக்கு அதை விட ஒரு வேடிக்கை, நேற்று நடந்ததை இன்னைக்கு மாற்றி பேசுறாரு. திமுக என்னை கூப்பிடல, பாரதிய ஜனதா கட்சி கூப்பிடல, அங்கெல்லாம் பேசணும் தப்பு, நான் யாரையும் பார்க்கலன்றாரு. நேற்று தான் சேகர் பாபு பார்த்து இவர் அவரை வரட்ட, அவர் இவரை வரட்ட, 2 பேரும் ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து போட்டோ காட்டுங்கன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு சுயநினைவு இருக்கிற மனிதன் யாரும் பேசுவானா? அதனால அவர் வந்து அதிமுகவுக்கு பயன்பட மாட்டார், பயன்பட்டதில்லை. அவர் அதிமுகவினுடைய வெளிச்சத்தில் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டாரே தவிர, இன்னும் சொல்ல போனால் கோபிச்செட்டிப்பாளையம் இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற தொண்டர்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க. அதிமுக நிர்வாகிகள் தலை நிமிர்ந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. 30ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஏற்கனவே 174 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் 175வது தொகுதி பிரச்சாரமாக செய்ய போறாரு. அப்போ பார்க்க சொல்லுங்க, யார் வந்து யார் பின்னால கட்சி இருக்கு, கட்சி தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கிட்டாங்க, யாரை வந்து நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சதுக்கு பிறகு செங்கோட்டையும் வந்து போக்கிடம் தேடி எங்கெங்கயோ போய் பேசிட்டு கடைசியில் இன்னைக்கு தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. சார், கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவராகவே இருக்கட்டும் சார், இப்ப தாவேக்கால போயிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தாவேக்காக்கு பலமாக அமையாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லை. அதெல்லாம் வந்து நீங்க ஊடகங்கள் உங்க மனப்போக்கில் நீங்க வந்து எதையாவது சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் வந்து அரசியல் களத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உண்மை இல்லை. செங்கோட்டையினால் தாவேக்காவுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னு சொன்னால் அது என்னன்னா, இவ்வளோ நாள் ரசிகர் மன்றமாக இருந்தது, இந்த கட்சியில் ஒரு அரசியல்வாதி இருக்காங்கன்னு சொல்கிற ஒரே ஒரு அடையாளம் தானே தவிர, இவ்வளோ நாள் வெறும் வியூக வகுப்பாளர்கள் அல்லது தியரட்டிக்கல் ஆய்வாளர்கள் இவங்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினாங்க. இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக மக்களை சந்திக்கக்கூடிய அல்லது மக்களுடைய இயல்பு தெரியக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை தெரிஞ்ச ஒருத்தர் போயிருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோதானே தவிர இதனால் அவங்களுக்கு ஏற்கனவே என்ன வளர்ச்சின்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இவர் போன உடனே இன்னும் கூடுதலாக வளர்ச்சி வந்துடும் தெரியாது. ஆனால் அந்த அறிமுகப்படுத்த சொல்லி அந்த ஆதவ அர்ஜுனான்னு நினைக்கிறேன், அவர் பேச சொல்லி ஒரு அறிமுகப்படுத்துகிறாரு, புஷி ஆனந்த் நினைக்கிறேன். ஒரு அறிமுகப்படுத்த சொல்ல என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த முதலமைச்சர் விஜய்ன்னு தெரிஞ்சதுனால எல்லாரும் வந்து ஆதரவு தந்து தேடி வராங்க, அதில் இவர் வந்திருக்காருன்னு. ஆக அவர் முதலமைச்சர் ஆவார்னு நம்பி போயிருக்காருன்னு இவரும் சொல்கிறாரு. இவர் பேச சொல்லியும் அவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாரு. அதனால அவங்கெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. அதில் போய் இவர் சேர்ந்துக்கிட்டு பலன் பெறலான்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் பலன் பெறாரா பலியாகிறாருன்ற காலம் சொல்லும். தமிழகத்துல விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, 15ல இருந்து 20 வாங்கிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பு இருக்கு. அம்மா, நீங்க வந்து நீங்களா ஒரு புள்ளி உரத்தை என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. விஜய்க்கு கூட்டம் கூடுது, ரசிகர்கள் இருக்காங்க.
அது நடிகருக்குள்ள கூட்டமே தவிர அரசியல்வாதிக்குரிய கூட்டம் இல்லை. அவரும் வந்து ஒரு மேடையை கூட அரசியல்வாதி மாதிரி அமைக்கிறது இல்லை. அவர் அந்த ரேம் போடுறது, பவுன்ஸில் வச்சுட்டு தூக்கி போடுறது, இதெல்லாம் வந்து நடிகர்கள் வர சொல்ல செய்யக்கூடிய, நான் முடிச்சிடுறோமா, செய்யக்கூடிய வேலை. அதை தான் இன்னும் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கும் ஒரு கூட்டம் நடத்த முடியாம அந்த கூட்டத்தில் ஒரு கலவரம் வந்த உடனே போலீஸ் சொன்னாங்க, நான் ஓடி போயிட்டேன்னு ஓடி போய் பதுங்கிட்டு ஒரு மாதம் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற ஒரு 41 உயிர் சொல்லக்கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு சிந்தனையில் இருந்தவர். அன்னைக்கு வந்து அடுத்த நாள் காலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் களத்துக்கு போகலன்னா, அங்கே இருக்கிற எங்கள் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் களத்தில் இறங்கி செந்தில் பாலாஜி போன அடுத்த நொடியில் இவர் போய் அங்கே நின்று எதிர்கொள்ளன்னா தாவேக தொண்டர்கள் திக்கு தெரியாத திதி தெரியாத மூளைக்கு ஒருத்தர ஓடி போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலேருந்து ஒரு குழு அனுப்பி அதை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தலைன்னா திமுக ஆட்சியாளர்கள் என்ன சொல்ல போனால் அவங்க போலீஸ் அவங்களுடைய ஆணையம் இன்னைக்கு விஜய் வந்து குற்றவாளியா என்னைக்கும் முடிவு பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் திமுகவினுடைய தாக்குதலை வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு பலகீனமான நிலையில விஜயும் அவருடைய கட்சியும் இருக்குன்றதுக்காக ஒரு எதிர்கட்சி சிதைஞ்சிடக்கூடாது என்றதுக்காக நாங்கள் அதை பெருந்தன்மையோடு செஞ்சு காப்பாற்றி விட்டதுனால இன்னைக்கு வந்து அவர் வெளியே வந்து வெளியே மேடைக்கு வர்றதுக்கு இல்லை, ரோட்ல வர்றதுக்கு இப்போதான் ஒரு மாதம் ஆச்சு. அதனால அவருடைய அரசியல் தன்மை அரசியல் தகுதி எல்லாம் வந்து காலம்தான் சொல்லணும். இது சார் அரசியல் தன்மை அரசியல் தகுதி, அதாவது அவர் முதல் முறையா தமிழகத்துக்கு ஒரு மாற்று அரசியலை கொடுக்கிறேன். ஏற்கனவே இதை விட பெரிய மாற்று அரசியல் கமலஹாசன் கொடுத்துட்டாரு. அவரை விட இவர் கொடுத்துட்டாரா? கமலஹாசன் இவ்வளவு பேசினாரு, இவராவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கூப்பிட்டு பேசுறாரு. அவர் ரோட்ல வந்து பேசினாரு, டார்ச் லைட் ஒன்று வச்சுக்கிட்டு நான் வெளிச்சம் காட்டுறேன். அதனால என் நடிகர்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற விளம்பரத்தை, அவங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பாப்புலாரிட்டியை வச்சு முதலமைச்சராக இன்னும் முயற்சி பண்ணுறது காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிடலான்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் தான். அதனால யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. மக்களுக்கு தொண்டாற்றவங்க, மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டவங்க, மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டவங்க, மக்களோடு இருப்பவங்க தான் முதலமைச்சர் ஆக முடிய ஒரு ஜனநாயக நாட்டில் எங்கேயோ ஒரு அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து காசு இருக்குன்றதுனால எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு விலைக்கு வாங்கி வச்சுட்டு பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக வந்து காலம் அவங்களுக்கு தக்க இடத்தை தரும். சார் இன்னொரு ஒரு வியூகமும் இருக்கு சார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைந்ததுனால அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுமே வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுமே அடிபடுது. நீங்க இந்த கேள்வியை நான் வெறுக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இப்போவுமே ஜாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதி வட்டார அடிப்படையில் எந்த முடிவும் செய்யறதில்ல. எப்போ தமிழ்நாட்டு அரசியல் விழிப்புணர்வு உள்ள அரசியல், அவங்களுக்கு எது சரியோ அதுதான் செய்வாங்க. அதனால் திமுக வேணா அல்லது வேறு சிலர் வேணா அவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக ஜாதி பாகுபாடுகள், அந்த வட்டார பாகுபாடுகள், மத பாகுபாடுகள் சொல்லி குளிர்காயலாமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பாங்களே தவிர, அதனால் இந்த ஜாதிய உணர்வெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி தான் பண்ணால் கூட அவருக்கு அந்த சமுதாயம் பின்புலமாக இருக்கிறது உண்மை இருந்தால் இவரையே நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். இப்போது ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அந்த தேர்தலில் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும்னு ஒரு முடிவு எடுத்த உடனே அதுக்கு பொறுப்பாளராக செங்கோட்டையனை நியமித்து அவர் தலைமையில் தான் தேர்தலையே சந்தித்தோம். அந்த தேர்தலில் இவர் என்ன, இவருடைய செல்வாக்கு, இவருடைய திறமை, இவருடைய ஆளுமை, இவருடைய பாப்புலாரிட்டி, இவருடைய சர்வீஸு, இன்னும் சொல்ல போனால் அவருடைய வியூகம் என்னாச்சு? அதிமுக தொடர்ந்து வாங்குற வாக்குகளை குறைவாக தான் வாங்குச்சு. இவ்வளோ பேசுகிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்தாரு அவருடைய தொகுதியில். அதனால் அவர் சும்மா எதையோ வந்து இந்த பிம்பம் அதிமுகவில் இப்போ சாதாரணமாக வந்து ஒரு கழிவு பொருளாக இருக்கிற சாணியை எடுத்து நம்ம வந்து ஒரு உருவகப்படுத்தி ஒரு பிள்ளையாரை வச்சு வணங்க ஆரம்பித்தோன்னா அது பிள்ளையார் மனதால் நினச்சிக்கிறோம், ஏற்றுக்கிறோம்.
அதை மறுபடியும் அது முடிஞ்ச உடனே அது எடுத்து வெளிப்படுத்திட்ட பிறகு அது ரோட்டில் யாருன்னா போனால் மிதிச்சிட்டு போவாங்க. அது சரியான இடத்துல போடலன்னா அது வந்து குப்பையாக போயிடும். அது மாதிரி தான் செங்கோட்டையன். டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க இணையறதுக்காக அவங்க அரசியல் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே எனக்கு தெரியாது. நீங்க அவங்கள வந்து அரசியல்வாதி என்ன தினகரன்னா அரசியல்வாதியாவே நாங்க என்னைக்குமே ஏத்துக்கிறது இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போ அவரை வந்து இந்த கட்சிக்கு பயன்படாதவர் மட்டும் இல்லை, இந்த மாநிலத்துக்கே பயன்படாதவர், இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை செருப்பால் அடித்து விரட்டி விட்டாங்களோ, அவருடைய எம்பி பதவியிலிருந்து அவர் கட்சியினுடைய பொருளாளர் பதவியிலிருந்து எல்லாத்தையும் பிடிக்கி தெத்தினாங்களோ, அதுக்கு பிறகு அவர் புரட்சி தலைவி அம்மா மூஞ்சினே முடிச்சதில்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததில்லை. அவர் இறந்த பிறகுதான் வெளியே வந்திருக்காரு. அதனால அவரை வந்து அதிமுக வந்து என்னைக்கும் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் என்றது, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வாழவே அருகதை இல்லாதவர்னு அம்மா வெளியேற்றிட்டாங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால அவருடைய அரசியலை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. நிச்சயமா சார். இப்போ அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் ஒரு 3 நாள் 4 நாட்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. பாடல் வேற ஒன்று திமுக சார்பில் இருந்து வெளியிட்டாங்க. அந்த பாடலை மாவீரன் அப்படின்ற மாதிரியான லைன்லாம் போட்டு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இவர் வந்து ஏதாவது செஞ்சிருக்காரா மக்களுக்கு அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதிலா என்ன வருது அப்படின்னா, திமுகவோட மூத்த அமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த நிகழ்ச்சி என்ன, கரகாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான வெத்து விளம்பரங்களே போயிட்டு இருக்கே தவிர மக்களுக்கு தேவையானதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஆமாம், ஒரு மன்னர் ஆட்சியில் அப்படிதான் நடக்கும். அவர் வேற ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை கொண்டாடாம அவங்களுடைய தொண்டர்கள் நாட்டில் வாழ முடியுமா? அவங்க பிறகு உயிரோடு இருக்கணுன்னாவே அல்லது அரசியல் இருக்கணுன்னாவே உதயநிதியை பாராட்டி தானே ஆகணும். அவன் 1008 மன வருத்தம் இருந்தாலும் 1008 வேதனையில் இருந்தாலும் 1008 திட்டினாலும் சரி செஞ்சுதானே ஆகணும். இல்லைன்னா திமுகவில் ஸ்டாலினை திட்டுறவங்க கூட திமுகவில் இருந்துடலாம், உதயநிதி திட்டிட்டு திமுகவில் இருக்க முடியுமா? அதனால அது ஒரு மன்னர் ஆட்சியில் இப்படி தான் நடக்கும். மன்னரை வந்து மன்னா நீ தான் சொல்லி பாராட்டி பேசி தான் அந்த காலத்தில் புலவர்களும் அமைச்சர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சுய உணர்வு இருந்ததுன்னா நம்முடைய தகுதிக்கு இதெல்லாம் தேவையான்னு அவங்க சுய சிந்தனை பண்ணோம். அவங்க அது மாதிரி நினைக்கிற குடும்பம் கிடையாது. அந்த குடும்பத்தை தவிர இந்த நாட்டில் யாருமே ஆள பிறந்தவர்கள் இல்லை. அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அப்பா, இவங்க இப்போ உதயநிதி பையன் இன்ப நிதி, அதுக்கப்புறம் துன்ப நிதி, துயர நிதி, வந்த நிதி, போன நிதி, அடித்த நிதி, கொள்ளை அடித்த நிதி, போய் துபாயில் பதுக்க நிதி எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மக்களுக்காக நல்ல விஷயங்களும் பண்ணதானே சார் செய்யறாங்க, நல்ல திட்டங்கள் பண்றாங்க. இல்லைம்மா, நீ என்ன கேள்வி கேட்குற எனக்கு புரியல. ஒரு அரசாங்கம் மக்களுக்காக இருக்கணுமா, மக்களுக்கு நல்லது பண்ணுறதா அவங்க சொல்கிறதுக்காக இருக்கணுமா? இவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? அவங்க 525 வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அதில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாங்க கேட்டால் 98% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. 98% சொல்கிறது மட்டும் இல்லை, அது அரசியலில் 1-2 சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க எந்த மக்கள்கிட்டயே போய் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிய முதலமைச்சர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சியை மாதிரி எந்த ஆட்சி சாதனை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு அரசாங்கம் வந்து விளம்பரத்தாலேயே வாழ முடியுன்றதை அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வகுத்து கொடுத்த வீக வகுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி நாள்தோறும் மனு வாங்குறாரு ஸ்டாலின், அதை ஆற்றுல போடுறாரு ஸ்டாலின், அதுக்கப்புறம் தூக்கி நிறுத்துறாரு ஸ்டாலின், ஏதாவது டெய்லி ஒரு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்கள்லாம் வந்து இவ்வளோ நாள் 4 வருஷம் தூக்கிட்டு இருந்தாங்கன்றதுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி தான் புதுசாக போய் உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தில் மனு வாங்குறாருன்றாங்க. அப்போ 4.5 வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே ஊருக்கு போய் ஒரு பொட்டியை வச்சுன்னு மோடி மஸ்தான் மாதிரி போய் நின்று ஸ்டாலின் சொன்னார், இதோ பார் பொட்டி கொண்டு வந்து போடு, அந்த பொட்டியில் உங்கள் குறையெல்லாம் போடுங்க, இதோ பார் பூட்டு, இதோ பார் சாவி, அந்த பூட்டை போட்டு நான் எடுத்து பாக்கெட்டில் போட்டு நான் போகுது. அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வருது, வந்த உடனே உங்கள் குறையெல்லாம் தீருதுன்னாரு. எந்த குறை தீர்த்தாங்க? அந்த போட்ட மனுவாவது படித்தாங்களா? இப்போ தான் புதுசாக வந்து ஆட்சி முடிகிற நேரத்தில் அடுத்து 2O மறுபடியும் இவங்க 2O முதல்ல மனு வாங்கினது பொட்டி வச்சு
இப்போ வந்து அரசு ஊழியர் பணியாளர்களை விட்டு அதிகாரிகளை விட்டுட்டு இப்போ போய் புதுசாக ஒரு மனு வாங்குறாங்க. அதனால இவங்க மனு வாங்க தான் தெரியுமே தவிர அதுக்கு தீர்வு காண்ற தகுதியோ திறமையோ ஆற்றலோ அறிவோ இன்னும் சொல்ல போனால் நிர்வாக கட்டமைப்போ அவங்க கிட்ட இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து ஒரு பீகார் தான் ஒரு காலத்தில் காட்டாட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பீகாரை விட மோசமான மாநில நிலைமை உருவாக்கி இன்னைக்கு பீகார் வந்து நிதிஷ்குமார் வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த மாநிலமாக அவர் உருவாக்கிட்டாரு. இவங்க வந்து பீகாருக்கு சரி பீகார்னு ஒரு பகுதி இந்தியாவில் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு இப்போ தமிழ்நாட்டை பீகார் ஆக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தெளிவாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.